சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு சரியான வயசு வந்தும் ஏதோ ஒரு காரணங்களால் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இதனால் மனசு கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே நம்ம பார்க்க போகிற பரிகாரங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய தடைகளையும் உடைக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொந்தமாக பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுற முயற்சியை எப்போதுமே கைவிட்டக்கூடாதுங்க. சாமி கும்பிடுறதோடு சேர்த்து நம்ம உழைப்பும் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட நிலை தான் நம்ம வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை முடிவு பண்ணுது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இல்லைனா 7ஆம் இடம் சரியில்லாமல் இருந்தால் கல்யாணம் தள்ளி போகக்கூடுங்க. தோஷங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் மனசார கடவுளை நம்பி பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த தோஷத்தோட வீரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். கிரகங்களை விட கடவுள் பெரியவர் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வரம் தேடுறதுல ஆன்மீக தடையை விட மனிதர்களால் வர தடைகள் தான் ரொம்பவே அதிகங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கல்யாண அவசரத்தை சாதகமாக வச்சுக்கிட்டு சில போலி புரோக்கர்கள் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் காசு வாங்கிட்டு ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெக்னாலஜி எவ்வளோதான் நமக்கு உதவி பண்ணாலும் ஆன்லைன் மேட்ரிமோனிகள் தளங்களில் ஏகப்பட்ட போலி ப்ரொஃபைல்கள் சுற்றுதுங்க. யாராக இருந்தாலும் தீர விசாரிக்காமல் காசு கொடுக்கவோ நம்பவோ கூடாதுங்க. கல்யாண தடையை நீக்கிறதுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையான வழி செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது தான். இந்த விரதத்துக்கு நீங்கள் பசியோடு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உடம்பை வருத்திக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவ உணவுகளை முழுசாக தவிர்த்துருங்க. சுத்தமான சைவ உணவை மட்டும் எடுத்துக்கங்க. இது நம்ம மனசையும் உடம்பையுமே சுத்தப்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும்போது சில குறிப்பிட்ட சுவாமிகளை கும்பிட்றது ரொம்பவே விசேஷம். செவ்வாய் கிரகத்தோட அதிபதியான முருகனை கும்பிட்றது அப்படிங்கிறது அதுலேயுமே ரொம்ப விசேஷம். அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டீங்க அப்படின்னா திருமணத்துக்கு ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது சட்டுன்னு நீங்கிடுங்க. இவங்களை கும்பிட்றதுக்கு மூலியமாக நமக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டி எதிர்ப்புகள் எல்லாமே காணாமல் போகும். கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே கூட கும்பிடலாங்க. கோவிலுக்கு போகும்போது முருகனுக்கு சில விசேஷமான வழிபாடுகளை நம்ம பேரில் பண்ணலாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கலாம். விபூதி அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கர்ம வினைகளையும் கல்யாணத்துக்கு வரக்கூடிய தடைகளையும் சாம்பலாக்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. வசதி இல்லாதவங்க வீட்டிலே விளக்கேற்றி கும்பிட்டாலே போதுமானது. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகனோட பவர்ஃபுல்லான மந்திரமான ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணுங்க. தினமும் காலையிலையோ இல்லை சாயங்காலமோ வீட்டில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை மனசுக்குள்ளேயே இல்லைனா வாய் விட்டோ சத்தமாகவே சொல்லலாம். இது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை போக்கி அமைதியை தருங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடைகளோ இல்லை காவி நிற ஆடைகளோ தானமாக கொடுக்கலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளம்பழம், ஆரஞ்சு பழங்களை ஏழைகளுக்கு வாங்கி தர்றது மூலியமாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தோட தாக்கத்தை அது குறைக்குங்க. எல்லா பரிகாரங்களையும் விட ரொம்ப முக்கியமானது நம்மளோட மனசு தாங்க. எனக்கு கல்யாணமே ஆகாதோ, வயசாகிட்டே போகுதே அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டணுங்க. எனக்கு கண்டிப்பாக சீக்கிரம் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கன்னு நீங்கள் மனசார நம்பணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வழிவகையை செய்யுங்க. சுய முயற்சியும் இறை நம்பிக்கையும் ஒன்றா சேரும்போது எந்த ஒரு காரியமும் தடையின்றி நடக்குங்க. கல்யாணம் தள்ளி போகிறவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது, ஓம் சரவணபவாய நமக மந்திரத்தை சொல்கிறது, ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுறது மூலியமாக அந்த ஏற்படக்கூடிய தடைகளை உடைக்கலாங்க. இதோடு சேர்த்து நிஜ உலகத்தில் வரன் தேடும்போது ரொம்பவே உஷாராக இருக்கணுங்க. சீக்கிரமே உங்களுக்கு நல்லபடியாக சுபகாரியம் கைகூடும். லோகா சமஸ்த சுகினோ பவந்து.